الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்னைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளில் இருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை அதிகமாக அல் குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் அதிகம் செவியுறுகிறோம். அவனை பயந்து கொள்ளுங்கள் என்கிற போது அவன் விலக்கியவைகளை கவிந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் அவனுடைய தண்டனை உங்களை காத்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விடயம் அதற்குள் இருக்கிறது. அவன் விலக்கியவைகளில் ஒன்றுதான் ஹராமான சம்பாத்தியம். இந்த ஹராமான சம்பாத்தியம் என்றால் எங்களுக்கு பொதுவாக ஹராம் என்பது சாராயத்தை விற்பது, புகைத்தல், இது தெரியும். இன்னொரு ஹராமான சம்பாத்தியம் வட்டிக்கு கொடுத்து உழைத்தல், அதுவும் தெரியும். அப்ப ஹராமான பொருள்களை விற்றால் அது ஹராமான சம்பாத்தியம் என்று விளங்கின மாதிரி, கொடுக்கல் வாங்கலில் வட்டி போன்ற கொடுக்கல் வாங்கலை செய்தால் அதன் மூலமாக உழைத்தால் ஹராம் என்பதும் தெரியும். இது தவிர நாங்கள் ஹராம் என்று உணராமலும் அல்லது உணர்ந்தும் செய்யக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய நிறைய முறைகள் இருக்கிறது. அதிலொன்று மோசடி, இன்னொன்று ஊழல், இன்னொன்று அபகரித்தல். மூன்றை நான் சொல்லி இருக்கிறேன். களவெடுப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருவருடைய சொத்துல அவருக்கு தெரியாம போய் அவரை வீட்டிலேயோ அல்ல ஒரு ஃபேக்டரியிலேயோ சம்பந்தம் இல்லாத நாம போய் தெரியாம எடுத்துக்குவார். இது களம். அதனால இது அறியப்பட்ட ஒரு பிழையான விடயம். சாதாரணமாக ஒருத்தரும் செய்வதில்லை, களவுக்கின்றவர்கள் செய்வார்கள். கொள்ளையடித்தல் என்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஒரு வகையான கொள்ளையடித்தல் தான் எங்களுக்கு தெரியும். அது என்னது? தனது ஆயுதத்தை பாவித்து சொத்துள்ள ஒருவரை அச்சுறுத்தி அவருடைய பொருட்களை, அவருடைய பணத்தை அதன் மூலமாக நாங்கள் பறித்தெடுப்பது, இதை நாங்கள் கொள்ளையடித்தல் என்கிறோம். இது ஒன்று. கொள்ளையடிப்பவர்களுக்கு இஸ்லாமிய தீர்வு ஒன்று இருக்கிறது, களவெடுப்பதற்கு இஸ்லாமிய தீர்வு ஒன்று இருக்கிறது. ஒருவர் வீட்டுக்குள்ள போய் தெரியாம போய் எடுத்தால் அவருடைய கையை வெட்டணும், இது எங்களுக்கு தெரியும். ஆயுதங்களோடு சென்று சொத்துள்ள ஒருவரை அச்சுறுத்தி அவருடைய சொத்துக்களை ஆயுத முனையிலே நாங்கள் அபகரித்தால், அது கத்தியாக இருக்கலாம், பயன்படுத்தாட்டி களத்து மாலைய கழு காசு அண்டி அது பஸ்ஸுக்குள்ள இறங்கி
அபகரித்தாலும் சரிதான், அல்லது வீட்டுக்குள்ள போய் வளர்ச்சிருந்து எடு என்று பேங்க கொள்ளை அடித்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாமிய தீர்வு ஒன்று இருக்கிறது. அது இஸ்லாமிய ஆட்சியிலே செய்வார்கள். என்னது? மாறுகால் மாறு கை வெட்டுவது அல்லது மரண தண்டனை கொடுப்பது. இந்த மாதிரி அதை ஆட்சியாளர் தீர்மானிப்பார். இப்படி எடுக்கிற சம்பாத்தியம் எல்லாம் ஹராம் என்பது தெரியும். ஆனால் எங்களுக்குள்ளே மெலிஞ்சு கிடக்கக்கூடிய ஹராமான சம்பாத்தியம், அது வியாபாரிகள் கூடுதலாக செய்யக்கூடிய, ஈடுபடக்கூடிய, பாரதூரம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியம் மோசடி. அந்த மோசடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பஜாருக்கு ஒருவர் தானியம் விற்கிறார். வெளியிலே காஞ்ச மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உள்ளே கையை போடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளே ஈரமாக இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? மன் கஷனா ஃபலைஸ மின்னா. யார் எங்களுக்கு மோசடி செய்தாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை. அதாவது ஒரு பொருளை அதனுடைய உண்மை தன்மைக்கு புறம்பாக அவர் விற்றால் அவர் ரசூலுல்லாஹ்விற்கு மோசடி செய்தவர் மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் மன் கஷனா, எங்களுக்கு யார் மோசடி செய்கிறாரோ என்று சொன்னார்கள் என்றால் அது சின்ன விஷயம் அல்ல. ஒருவர் என்ன செய்கிறார்? சைனாவிலிருந்து சாமான் இறக்குமதி செய்கிறார். சைனா சாமான் என்றால் அது 2ஆம் நம்பர்ல பார்ப்பாரு. ஆனால் என்ன செய்யறாரு? இலங்கையிலேயே மேட் இன் மலேசியா அல்லது மேட் இன் தாய்லாந்து என்று போட்டு பொட்டி அடிப்பது. மேட் இன் ஜப்பான் என்று அடிக்கிறதுக்கு இப்ப முந்தி அடிக்கலாம். இப்ப பெருசாக மேட் இன் ஜப்பான் அடித்தால் ஜப்பான் சாமம் பார இல்லை. இந்த கார் அது போன்ற சில வாகனங்களை தவிர அதிகமான பொருட்கள் இப்ப வாரது குறையும், விலை கூடங்கிறது. ஆனா ஜப்பானுக்கு அடுத்த கொழுக்கு மலேசியா, வியாபாரிக்கு தெரியும். அதனால அழகாக மலேசியா என்று போட்டு பொட்டி அடிப்பார்கள். சைனாட சாமான் ஒரு சாமான் 5000 ரூபாய் சாமானா மலேசியாங்க அப்படி ஒரு 10,000 ரூபாய்க்கு வரும் என்று வச்சுக்கொண்டால் மலேசியாட என்ன வாங்குவார்கள், நம்பி வாங்குவார்கள். அது எலக்ட்ரானிக் ஐட்டமா இருக்கலாம், கிச்சன் ஐட்டமா இருக்கலாம், சாதாரணமாக நாம பாவிக்கிற ரைஸ் குக்கர். உதாரணத்துக்கு சைனாவில இருந்து வருகிறது. ஒருவர் சைனாவில இருந்து பொட்டியிலே மலேசியா என்று போட்டு அடிக்கார், தாய்லாந்து என்று போட்டு அடிக்கார். இதன் மூலமாக அவர் சம்பாதிப்பது. அவர் வாயால் சொல்ல தேவையில்லை. வருவார்கள், பார்ப்பார்கள், மலேசியா என்று அடிச்சிருக்கிறார், நம்புகிறார்கள். தெளிவான ஹராம். அவருடைய சம்பாத்தியம் ஹராம். பழைய மோட்டார் பைக்கில் ஒன்று இருக்கிறது, ஒருத்தர் வாங்குறார், அதுல கணக்க பிழை இருக்கிறது. ஆனா அவர் அதை என்ன செய்கிறாரு? ஒரு அளவுக்கு செட் பண்ணி எடுக்கிறார். ஃபர்ஸ்டுக்கு அது கொஞ்சம் 1-2 மாசம் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால அவர் குணத்தை காட்டிடும் என்று இவருக்கு தெரியும். வாங்குறவன் 2 மாசத்தால பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற வாங்குவானா? வாங்க மாட்டான். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு நல்ல பார்ட்ஸை போடாமல் பழச வாங்கி புதுசாக்குறார். அதற்குரிய ஒரிஜினல் பார்ட்ஸை போடாமல் 2ஆம் குவாலிட்டி 3ஆம் குவாலிட்டியை போட்டு அதை செட் பண்ணி எடுக்கிறார். வெளியில பார்த்தார் பொடி, அது ஒரிஜினல் மாதிரி இருக்கிறது. இப்ப வாங்குறவன் நம்பி வாங்குறான். பாருங்க என்றால் பார்த்தால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். உள்ளுக்கு போட்டிருக்கிற பார்ட்ஸ்கள் குயிக்கா பழுதா. ஊழல் இப்படி எல்லாத்திலையும் வரும். ஒரு ஓடாவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு நல்ல முதுர
அல்லது நல்ல தேக்க முத்தின தேக்கையில போட்டு கனவு செஞ்சு தரணும். இவர் எல்லாத்தையும் பேசுறார், நம்பிட்டார். மாப்பிளக்காரன் வெளிநாட்டில் இருக்கான், ஊட்ட பொன்சாதி பார்க்க அவருக்கு நல்ல பழைய நல்ல முத்தினம் தேக்க மரம் அவருக்கு தெரியாது. தேக்கட கலர் இருந்தா போதும், தேக்க மாதிரி கலர்ல வேற மரம் இருக்கு, அதையும் இதையும் போட்டு அதுல ஒரு பலகை இதுல ஒரு பலகை போடுறான். போட்டு சரி, அது ஒரு 2 இன்ச்சு பலகை போட்டாலும் சரிதான், ஒரு மொத்த கதவுல ஒரு சின்ன ஒரு துண்டு போட்டாலும் சரிதான், ஒரு சின்ன ஒரு துண்டு. எங்களுக்கு ஒருத்தர் போட்டு தந்தா மதுரிசா, அழகா விளங்குது. அல்லது பச்சை பிஞ்சு மரத்தை போடுறது போட்டா நடக்கும், அது ஸ்ட்ராங் இருக்காது. இப்படி போட்டு தங்கிட்டான். காசு எடுக்கிறப்படி நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அது ஒரு 500 ரூபாட பலகைய 600 ரூபாட பலகை என்று செல்லத்துக்கு அவர் நல்ல மரம் போட்டிருக்கேன் என்றால் அப்ப அவர் 600 ரூபாய் கொடுப்பார். ஒரு அடி சும்மா ஒரு 600 ரூபாய் என்று எடுக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய் போய் செல்லும். அன்புக்குரிய சகோதரே, இதுக்கு செல்வது மோசடி. எல்லா தொழிலையும் இப்படி உண்மைக்கு புறம்பாக ஒரு பொருளினுடைய உண்மை தன்மையை சொல்லாமல் உண்மை தன்மைக்கு புறம்பாக காசு கொடுப்பவரை நம்ப வைத்து எந்த தொழில் மூலமாக காசு வந்தாலும் அது மோசடி, ஹராம். இது இன்னொன்று என்ன, ஊழல். நம்ம ஊழல் மோசடி என்று பொதுவாக சொல்லுவோம். ஆனால் ஊழல் என்கிறது ஒன்று இருக்கிறது. அது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், யார் ஊழல் செய்கிறாரோ அவர் மறுமை நாளையில் அவர் செஞ்ச ஊழலை கொண்டு வருவார். அதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள். ஒருவர் ஒட்டகத்தை தோளில் சுமந்தவனாக மஹ்ஷரில் வருவார். அது கட்டிக்கொண்டிருக்கும். வந்து சொல்வார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அகிஸ்னி, எனக்கு உதவி செய்யுங்கள். மாட்டிக்கிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், லா அம்லிகு லக மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடம் இருந்து உனக்கு எந்த வகையிலையும் நான் இன்றைக்கு உதவி செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஊழலுக்கு ஒரு உதாரணம் நிறைய நடக்கிறது. ஊழல் தன்னுடைய, அதை நாம் எப்படி புரியலாம் என்றால், ஊழல் என்ற தலைப்பு மோசடியையும் இதையும் வித்தியாசப்படுத்தி புரியுது. தன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய பொருளிலே அல்லது காலத்திலே, தன்னை பொறுப்புல இருக்கு காலம், அவைகளிலே உரிமைகளிலே நாங்கள் கையாளுவது, எங்களுடைய கைவரிசையை காட்டுவது அல்லது துஷ்பிரயோகம் செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைபர் யுத்தத்துக்கு போய் திரும்புகிறார்கள். ஒரு இடத்திலே சஹாபாக்கள் தங்குகிறார்கள். அந்த இடத்தில் சாமான்கள் இறக்கப்படுகிறது. நபிகளாருடைய ஒரு அடிமை அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வாகனத்திலிருந்து சாமானை இறக்குகிறார். அப்படி இருக்கிற போது எதிரிகளினுடைய ஆயுதம் இந்த சஹாபியிலே வந்து விழுகிறது. அவர் அவடத்தை ஷஹீதாகிறார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? ஷஹீத், ஷஹாதத், மிக பெரும் பாக்கியம்.
ஷஹீதை விட பெரிய பாக்கியம் இருக்கா? இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை. அவர் நரகத்தின் தண்டனையில் அவர் செய்த ஊழலால், அது என்ன ஊழல்? ஒரு துளி கனிமத் பொருளை பங்கு வைப்பதற்கு முன்னர் அவருடைய கண்ணுக்கு பட்டது, அவர் அதை எடுத்து வைத்துக் கொண்டார். யுத்தம் செய்கிற போது அந்த யுத்தத்திலே அவர்கள் தோற்றோடினால் எதிரிகள், இறுதியாக அந்த பொருள்கள் எல்லாம் அப்படி ஒன்று சேர்க்கப்படும், அது பிரித்து கொடுக்கப்படும். அதை பிரித்து கொடுப்பவர் அந்த படையை வழிநடத்தின அமீர். அதற்கு முந்தி நாம் நமக்கு நல்லா படுது என்று ஒன்றை எடுத்து வச்சிட்டோம். அந்த துணியின் காரணமாக அவர் நரகத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனையிலே அவர் புரளுகிறார் என்கிற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார். ஒரு துணித்து. அப்ப ஒரு சஹாபி செருப்பு பட்டி எடுத்துக்குவார். செருப்புட பட்டி, செருப்பு அல்ல. அவருக்கு அம்புட்டது. இதை சொன்னதும் செருப்பு பட்டி, இதற்குமாயா ரசூலல்லாஹ்? ஆம், செருப்பினுடைய பட்டியாக இருந்தாலும் செருப்பு பட்டிய செருப்புக்கு பயில போடலாமா? அவர் அதை பிறகு யூஸ் பண்ணுவார். இன்னொரு பட்டி இல்ல, அதுக்கு பட்டியை போட்டு யூஸ் பண்ணலாம். அந்த செருப்பு பட்டியையும் மஸ்ஸர் மைதானத்தில் அவர் செய்த ஊழலாக கொண்டு வருவார். இன்னொரு அறிவிப்பிலே முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதன் ஒரு ஊசி, பட்டன் கட்டுற ஒரு ஊசி, ஒரு 5 ரூபா, முந்தைய 1 ரூபாய்க்கு இருந்து ஒரு ஊசியை ஊழல் செய்தாலும் தன் பொறுப்பில் இருந்தது, அந்த பொறுப்பில் உள்ளதை உரிமை இல்லாமல் அவர் எடுத்தார், யூஸ் பண்ணினார். அதையும் மறுமை நாளையில் கொண்டு வருவார், சுமந்து வருவார். அதை சுமக்கிற போது அவர் எப்படி சுமப்பார்? ஒரு சான் நிலத்தை உரிமை இல்லாமல் ஒரு அபகரித்தால் 7 பூமியை மாலையாக ஆக்கப்பட்டு மஸ்ஸரில் அவர் வருவார் அல்லவா? ஊசி அவர் கணக்கெடுத்திருக்க மாட்டார். மஸ்ஸர் மைதானத்திலே யா ரசூலல்லாஹ் ஆகிஸ்னி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்பார். நபிகளார் பெருசிலிருந்து சின்னது வரை சொன்னார்கள், துணியில் ஊழல் செய்தவன் ஒரு டிஎஸ் ஆபீஸ் இருக்கிறது, ஒரு நகர சபை இருக்கிறது, மக்களுக்கு சாமானை பங்கிடுவதற்கென்று வரலாம், அல்லது எக்ரிகல்ச்சர் ஆபீசர், அதிலே பயனைகள் வருகிறது, இப்படி எல்லாம் வருகிறது. அந்த அதிகாரிக்கு கீழே அவைகள் வருகிறது. உரத்தை எடுத்துக் கொள்வோம். அவர்கள் அழகாக சட்டம் வகுத்து அனுப்பியிருப்பார்கள். அதிகாரி என்ன செய்வார்? செய்யப்படாத பூமிக்கு அதனுடைய உறுதியை வைத்து கணக்க முடிச்சு அந்த பயனைய இன்னொருவருக்கு கொடுத்து, தண்ட வீட்டுக்குள்ள போனா தானே சிக்கல் வரும், அவரின் ஊடாக இன்னொருவருக்கு வித்து கடைசியா இவருக்கும் காசு. அல்லாஹ் கேட்கிறார், மக்களிடமிருந்து மறைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள், அல்லாஹ்விடம் இருந்து மறைச்சுக் கொள்ள இயலுமா? ஊழல். ஒவ்வொரு முறையும் அவருக்கு காசு சேரும். தன்னுடைய குடும்பத்தாக்களுக்கு பார்த்து முன்னுரிமை கொடுப்பது. ஒரு ஜியை சிரிப்பார், நிவாரணங்கள் வரும்,
தன்னுடைய ராத்தா, தங்கச்சி, மாமா, சின்னப்பா, பெரியப்பா, தன்னுடைய குடும்பத்தாக்களுக்கு முதலுரிமை கொடுத்து போட்டு கொடுக்கிறான். காசு கொடுப்பதற்கு அல்லது மாடு கொடுப்பதற்கு என்னென்னலாம் குடும்பங்கள் நிவாரணங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை. அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அதன் மூலம் தன் குடும்பத்தை வளர்க்கிறார். இன்னொருவர் 2 தரம் மெனக்கேடுவார், 3 தரம் மெனக்கேடுவார், சொல்லுவார் உங்களுடைய லிஸ்ட் கொஞ்சம் டிலே ஆகுது. எதற்காக? கொஞ்சம் திருப்பி வந்து சொல்லுவார், நான் கொஞ்சம் மேலிடத்துல பேசியிருக்கேன், கொஞ்சம் நாம கொஞ்சம் கொடுத்தா தான் சரி வரும். 25,000 ரூபாய் பாஸ் ஆகணும், ஒரு 5,000 ரூபாய் இஞ்சால தெரியவே இல்லைன்னா அவர் மேலதிகாரி விடுறாரு இல்லை, கொஞ்சம் கொடுத்தா தான் அவர் அடங்குவார் போல இருக்கி என்று 25,000 தான் போம்ல எழுப்பப்படும், எழுதப்படும். 25,000 கொடுக்கப்பட்டது, சைனும் பெற்றாச்சு. அந்த 25,000 கொடுபடும், 5,000 இவருக்கு வரும். அதற்கு அவர் யூஸ் பண்ணுவார் மேலதிகாரியை. மஸ்ஜித் மைதானத்திலே இப்படியாக சேர்த்த காசுகளை கொண்டு ஒருவர் ஒரு வாகனம் வாங்கி இருந்தால், ஒரு வீடு கட்டி இருந்தால், பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பெரிய வீடு கட்டணும் தானே, ஒரு வீடு கட்டியிருந்தால் மஸ்ஜித் மைதானத்தில் அந்த ஊழலின் ஊடாக உழைச்ச காசியினால் கட்டப்பட்ட வீடை தன் தோளில் சுமந்து கொண்டு மஸ்ஜித் மைதானத்திலே வருவார். அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்பார். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேன், என்னால் எந்த உதவியும் இன்று செய்ய முடியாது என்று சொல்லிக் கொள்வார். ரசூலுல்லாஹ் ஹெல்ப் பண்ணால் என்ன? அதனால ரசூலுல்லாஹ் ஹெல்ப் பண்ணார். அவருக்காக சிபாரிசைகள் வேற நபிகளால் விரும்பினவரை சொர்க்கத்துக்கு போடுவதோ விரும்பினவரை நரகத்துக்கு போடுவதல்ல. அல்லாஹ்விடம் அவர் ஷஃபாத் செய்ய வேண்டும். ஊழல்வாதிகளுக்கு ஷஃபாத் இல்லாமல் ஆகிவிடும் என்றால் எவ்வளவு பெரிய பாவம். ஒரு பிரதேச சபை அதன் ஊடாக மக்களிடமிருந்து சேர்க்கப்படக்கூடிய பணங்கள் அதன் மூலமாக ரோட்டு அபிவிருத்தி செய்யப்படுகிறது என்றால் பிரதேச சபை அதிகாரிகள் ரொம்ப அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டிலேயும் மக்களின் சொத்து பங்கிடப்படுகின்ற அவ்வாறான பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அல்லாஹ்வை ரொம்ப பயந்து கொள்ள வேண்டும். நரகம் போவதற்கு அதிகமான வழி இருக்கிறது. நமக்காக எலெக்ஷனிலே பாடுபட்டார், நமக்காக கஷ்டப்பட்டார் என்பதற்காக வரக்கூடிய ப்ராஜெக்டை ஒரு 300 மீட்டர் ரோட்டாக இருக்கட்டும், கட்சிக்காரன் என்பதற்காக அவனுக்கு கொடுப்பது அந்த அதிகாரத்தை பாதிச்சு அவனை விட குறைந்த செலவுல செஞ்சுதாரத்துக்கு ஒருத்தன் இருப்பான். ஆனால் கோட்டேஷன முறையாக எடுக்கிறேன். ஏன் எடுக்கிற முறைகளும் இருக்கிறது. ஒருவரே 3 கோட்டேஷனை அனுப்புவார், 3 கம்பெனி வச்சிருப்பார். அதுக்கெல்லாம் ஐடியா சொல்லி கொடுப்பார்கள். ஒருவருக்கு ஏ என்ற பேர்ல ஒரு கம்பெனி, பி என்ற பேர்ல கம்பெனி, சி என்ற பேர்ல கம்பெனி, 3 இடத்துல இருந்து கோட்டேஷன் போகுது. ஒன்றில் 1 லட்சம் போட்டிருப்பார், இன்னொரு 90,000 போட்டிருப்பார், இன்னொரு 80,000 போட்டிருப்பார். அவருக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்டுக்கு செலவு 40,000 தான். போன சொல்லி இருப்பாங்க உள்ளாடி. கடைசியா 80,000 இவர் குறைய வந்திருக்கி பேய்த்திரும். கட்சிக்காரன் என்பதற்காக, தன் குடும்பக்காரன் என்பதற்காக முகத்தை பார்த்து அல்லது நமக்கு இவன் ஒரு பகுதி தருவார் என்று நினைத்து ஒரு சின்ன ரோட்டு கொடுத்தாலும் சரிதான், அல்லது தையல் மிஷின் வாங்குற ப்ராஜெக்ட கொடுத்தாலும் சரிதான், அல்லது அரிசி சீனி கொடுக்கிற ப்ராஜெக்ட கொடுத்தாலும் சரிதான். ஒருவரிடம் ஒப்படைப்பதென்று இருந்தால் அந்த வேலையை
இதை அவன் சரியாக எக்ரேட்டா களவில்லாமல் செய்வானா என்று பார்த்து தீர்மானித்ததன் பின்னால் அவன் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய அரச டியூட்டியை பொறுப்படுத்துகிற போது சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். எந்த தொழிலும் ஒரு சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். அந்த சத்திய பிரமாணத்திலே இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக என்று சொல்வார்கள். அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக என்பதற்குள் ஊழல் இல்லாமல் இருப்பது என்பது உள்ளே இருக்கிறது. நேர்மையாக நடப்பேன் என்பது உள்ளே இருக்கிறது. அந்த நேர்மையும் இருக்காது, ஊழல் நிறைஞ்சிருக்கு. அவர் கொடுத்திருவார். கடைசியாக கொடுத்தவரும் கொடுக்கப்பட்டவரும் சேர்ந்து ரோட்டை சுமந்து கொண்டு வருவார்கள். கான்கிரீட் ரோட்டுகளை தோளிலே சுமந்து கொண்டு வருவார்கள். ரோட்டு போட்டால் ஒரு மாசமாக கல்லெல்லாம் கிளம்பு. 5 கொண்டு கனவு போற இடத்துல 10 கொண்டு கனவு போட்டால் கல்லு மட்டும் கிளம்பும். காலால ரோட்டை கிளப்பிக்கு போகலாம். யார் நேர்மையா செய்கிறார்கள்? செய்வார்கள். அரசாங்கம் கன்வெர்ட் செய்கிறவர்களுக்கு ப்ராஃபிட் வச்சுதான் பட்ஜெட் தயாரிக்கிறார்கள். ப்ராஃபிட் இல்லாமல் இல்லை. சில மினிஸ்டர்மார் பெரும் பெரும் பார்ப்பண்டை மக்சர் மைதானத்தில் சுமந்து கொண்டு வருவார்கள். பிராணோவை சுமந்து கொண்டு வருவார்கள். பெரிய பெரிய 30 மில்லியன் 40 மில்லியன் ரூபாய் வாகனம் அவைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். எப்படி வந்தது? பட்ஜெட் தீர்மானிச்சு அவர்கள் பாஸ் பண்ணுவது தனக்கும் ஒரு பங்கு வரக்கூடிய விதத்தில் பாஸ் பண்ணப்பட்டால் அவர்கள் கையிலே காசு வாங்கி இருக்க மாட்டார்கள். அவர்கள் நிலை வாங்குவார்கள். ஒன்றும் அவர்கள் வாங்க மாட்டார்கள். கண்கள் 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்டா, அந்த 10 கோடி ரூபாயிலே 2 கோடி ரூபாய் ப்ராஃபிட் என்றால் அவர் 5 கோடிக்கு வேலை செய்திருந்தால் 3 கோடி ரூபாய் ப்ராஃபிட் மிச்சம். எல்லாம் பாஸ் ஆகிடும். ஸ்கூல் பில்டிங்குகள்ல இருந்து பெரிய பெரிய பில்டிங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள். அதற்கு அதை பாசாக்கி தந்ததற்காக அந்த கன்வெர்ட் செய்தவர் கொடுப்பார். ஒரு வாகனத்தை வாங்கி கிஃப்டாக கொடுப்பார். கன்வெர்ட் செய்தவர் பேர்ல அது இருக்கும். இவர் ஓடிக்கே இருப்பார். மக்சர் மைதானத்தில் அதை சுமந்து கொண்டு வருவார். அவன் காசா? இல்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபரிடம் இருந்து அறவிடப்பட்ட காசு. ஒவ்வொரு தனி என்ற காசு எப்படி காசு? நீங்க 100 ரூபாய்க்கு ரீலோட் பண்றீங்களா? அதுல ஒரு 20 ரூபாவது கவர்மெண்ட்டுக்கு போகும். 100 ரூபாய்க்கு ரீலோட் பண்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். 20 ரூபா அதை விட கூட கவர்மெண்ட்டுக்கு போற டேக்ஸ். நாட்டில் நிலவரங்களை படித்தவர்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த நாட்டுக்கு இந்த முறையுள்ள பட்ஜெட்டில் வருமான வரி, டேக்ஸ், வாகன இறக்குமதி மூலமாக வந்த வரிகள் மூலமாக பணம் கசானாவை நிரப்புகிறது. எதற்காக? அதன் மூலம் ரோட்டு போடுவதற்காக. ஊரிலே அக்கறைப்பட்டு பிரதேச சபையா இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் ஹெல்மெட் போடாமல் ஓடி ரவி பிடிச்சால் அந்த காசி கோர்ட்டிலே கட்டப்பட்டு அதுல ஒரு பகுதி உங்களோட ஊருக்கு திருப்பி வரும். மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சிறு பகுதி போகும். அதை யார் நிற்பார்? போட்ட ரோட்டில் யாரார காசு இருக்கிற ஒருவரையா? சேமண்டே என்ன ஒருவருடைய அல்ல, மக்களுடைய காசு மக்சர் மைதானத்தில் கொடுக்க வேண்டும். யாருக்கும் கொடுப்பது. ஆனால் அன்புக்குரிய சகோதரி, ரொம்ப ஆபத்தான பொறுப்புகள். பாரம் விளங்குவதில்லை, எல்லோரும் செய்கிறார்கள். ஊழல்
அரசு அதிகாரிகள் டியூட்டியிலே செய்கிற ஊழல். அந்த ஊழலால் தான் நம்முடைய இன்றைய இலங்கையினுடைய 2 துறை, மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் பேரளவில் இலவச கல்வி, இலவச மருத்துவம், பிராக்டிக்கலில் இலவச கல்வியா? ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிச்சு ஓலை எடுத்துருமா? கேளாதுங்கிறார்கள். கவர்மெண்ட் சிலபஸ் சரியா போடலையா? போட்டு. டீச்சர்மாரை நியமிக்கலையா? நியமிச்சிருக்கு. சம்பளம் கொடுக்கலையா? கொடுத்திருக்கு. எல்லாம் செஞ்சிருக்கு. ஸ்கூலில் கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸை படிப்பிப்பதற்காகத்தான் அதற்கேற்ற எக்ஸாம் வச்சிருக்கு. ஆனா ஸ்கூலுக்கு போவது பிள்ளைகள் வருகிறது. ஒரு வீட்டுல 3 பிள்ளை, 6 பாடம் அல்லது 8 பாடம் தொடர்ந்து டியூஷன். மாசத்துக்கு சும்மா குறைஞ்ச கணக்கு ஒரு பாடத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோ. ஒரு பிள்ளைக்கு 8 பாடம் டியூஷனுக்கு போனால் 8000 ரூபாய். ஆட்டா செலவு. பொம்பளை பிள்ளை எதிர அனுப்புறது, ஆட்டாவில் அனுப்புறது. அப்ப சனி ஞாயிறு மட்டும் அனுப்பினாலும் அதுக்கு ஆட்டாக்கு ஒரு 7000, 8 மேலும் 15 என்ற காசு எங்க போகுது? 3 பிள்ளை என்றால் 45000. படிப்புட தரத்தின் லெவலை பொறுத்து AL OL அரசாங்கம் புரியண்டது. என்ன நடக்கிறது? யாருக்கு கொடுபடுகிறது? அரசாங்கத்திடமிருந்து எவர்கள் 50,000, 60,000, 80,000, 1,00,000 சம்பளம் எடுக்கிறார்களோ அவர்கள் செய்த ஊழலால். என்ன ஊழல்? அவர்களுக்குரிய சிலபஸை படிப்பதில்லை. 6 மணித்தியாலம் படிப்பிக்க வேண்டும் என்றால் அங்க போய் எத்தனை பேர் நேரத்தை வேஸ்ட் ஆக்குகிறார்கள். போன சொல்றதுக்கு இருந்தாலே நேரம் போயிட்டு. எல்லா பாடத்தையும் படிப்பித்தால் வெளியே உழைக்கலாம். அந்த பிள்ளைகள் மீண்டும் படிப்பிக்க வேண்டும். அப்ப நான் வருமானத்தை எட்டலாம். அப்ப என்னுடைய ஆசிரியர்மார் செய்கின்ற இந்த துரோகத்தின் காரணமாக நல்லவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. எல்லாத்திலேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வை பயந்தவன் இருக்கிறான், இன்னொன்றும் மனிதாபிமானம் உள்ளவன் இருக்கிறான். இந்த 2ம் இல்லாதவர்கள் நரங்கி விட்டார்கள். ஆனால் தான் டியூஷன் கிளாஸஸ் இல்லை என்றால் ஒருவரும் நம்ம ஊர்ல பாஸ் ஆக மாட்டான். ஒரு டாக்டரும் பெற மாட்டான், ஒரு இன்ஜினியரும் பெற மாட்டான். அப்ப என்னத்துக்கு ஸ்கூல்? அப்படி கல்விமான்களை, நல்லவர்களை, பண்பாடானவர்களை, அறிவு ஜீவிகளை உருவாக்குகிறவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்மார்களே ஊழல் என்றால் அதன் பின்னால் வரக்கூடிய மொத்த சமூகமும் ஊழல். ஒரு பிள்ளை முதலாவதாக பேஸ் பண்றது, முதலாவதாக தன் வீட்டுக்கு அப்பால் பேஸ் பண்றது பாடசாலை. அது முண்டசூரியோ அல்லது பரிசோ. அப்ப பாடசாலை தான் பிள்ளையை முதலாவது சமுதாயத்திற்கு பண்படுத்தி விட வேண்டிய பொறுப்பில் உள்ளது. அதை சரியாக செய்யாததால், பாடசாலைகளில் பிள்ளைகள் பண்பாடுகள் போதிக்கப்படாததால், பண்பாடை போதிப்பவரே புகைப்பவராக இருந்தால் அவர் போதிக்க மாட்டார். அவர் கல்வியில் நேர்மையற்றவராக இருந்தால் போதிக்க மாட்டார். அவரே சைன் வச்சு போட்டு வெளிவேல பார்த்து போட்டு திருப்பி வருவார். சில பகுதிகளில் வளர்ச்சி வயல் இருக்கும் ஸ்கூலுக்கு பக்கத்துல, அந்த எல்லாமே செய்வார். ஆசிரியர் போவாரு, சிக்னேச்சர் வைப்பாரு, வயலுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வருவாரு. அவர் ஸ்கூலுக்கு போறார், சம்பளம் எடுக்கார். ஏரியாவினுடைய பிள்ளைகள் படிக்குமா? பிள்ளைகள் உருப்படுமா? நல்லா வருமா? அப்ப அந்த ஏரியாவில் பிள்ளைகள் என்ன செய்யும்? ஆசிரியர் எவ்வாறியோ பிள்ளைகளும் அப்படி. அன்புக்குரிய சகோதரே, நேர்மை என்பதற்கு அப்பால் நாங்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள். மறுமை இருக்கிறது,
நீங்கள் ஊழல் செய்து சம்பாதிக்கிற இந்த காசின் மூலமாக ஒரு பழம், ஒரு அப்பிள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கும் ஹராம், உங்களுக்கும் ஹராம். இப்படி எத்தனையோ விடயங்களை நான் சொல்லிக் கொண்டு போகலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். மொத்தமாக நாங்கள் ஊழலை முழுமையாக தவிர்த்து மறுமையை நம்பி பயந்து நாங்கள் எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான வழிகளை தேடிக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்குரிய சகோதரரே, நாங்கள் உணராமல் செய்யக்கூடிய ஊழல், இந்த ஊழல்களில் ஒரு விடயத்தை நான் சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நிறைய பேர் நாங்கள் ஒவ்வொரு காரியாலயங்களில் வேலை செய்கிறோம். அது பாடசாலையா இருக்கலாம், டிஎஸ்ஓஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். அந்த காரியாலயங்களில் அங்கு அரசாங்கத்தினால் வாங்கப்பட்ட பேப்பர் இருக்கிறது, வைட் சீட்டுகள், காரியாலயத்தில் வேலைகளை எழுதுவது. அந்த வேலையில் எங்களுக்கு ஒரு தேவை வேணும். உதாரணம், நம்முடைய நோனா கோல் பண்ணுவாங்க, இந்த விளக்க பிள்ளைகளுக்கு பழம் வாங்கிட்டு வாங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு, அதோட வீட்டை மரக்கரையில 2 மரக்கரை வாங்கியாங்கோ. அவன் சொல்லுவான், இவர் போனை வச்சுட்டு எழுதுவான். எதுல எழுதுறாரு? முன்னுக்கு இருந்த ஆபீஸ் பேப்பர், ஏஓ சைஸ் பேப்பர், ஒரு பேப்பர் 5 ரூபாய். அதுல ஒரு துண்டை கிழிச்சு எழுதுவார், சேப்புக்க வச்சிருவார். இத கணக்கெடுப்போமா? அவனோட பேரே இல்லாம இருக்கு, ஆனா ஒரு மேசையில் ஒரு ஆபீஸ் பேரே இருக்கும். அந்த பேரை எடுத்து அவருடைய சொந்த கொச்சைக்காரங்க கணக்கை எழுதுவார். அதுவும் அல்லாஹ்விடம் மறுமை நாளையில் ஊழலாக கவனிக்கப்படும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல நான் உதாரணம் சொல்றது கிடையாது. உன்னை சொந்த வேலையா ஆபீஸ் பேப்பரை யூஸ் பண்ணலாம். ரசூலுல்லாஹ் அதற்குத்தான் சொல்லிவிட்டார்கள். ஊசியை கொண்டு வருவார்கள், ஒரு ஊசி. இந்த மாதிரி நேர்மையாக நீங்கள் இருந்தால் மஸ்ஸர் மைதானத்தில் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லையா, நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் காரியஸ்தர்களாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கு கீழே எந்தெந்த டிபார்ட்மெண்ட், ஒரு டிஎஸ் என்றால் அவருக்கு ஒரு பெரும் பிரதேசம், ஒரு ஊர். அந்த பிரதேசத்தில் ஒவ்வொரு அதிகாரிகள், ஒரு அதிகாரி ஊழல் செய்கிறார் என்று தெரிகிற ஒரு டிஎஸ்ஏ சமூக உத்தியோகத்தர், அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது ஒரு கடமை. தெரிஞ்சும் வாய்ப்பத்தி இருந்தால் 2 பேரும் மஸ்ஸர் மைதானத்தில் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆவார்கள். எனவே பொறுப்புகள் இவைகளில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த வகையிலும் ஊழலாலோ மோசடியாலோ எங்களுடைய உடம்பில் ஒரு சகக்காசி சேரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களது அரபிக் கல்லூரியில் புதிய மாணவர்கள் எடுக்கின்ற தேதி, இந்த விண்ணப்பத்திற்கான தேதி இந்த வாரத்தோடு முடிகிறது, இந்த மாச கடைசியோடு. அதனால் நாங்கள் மதரசா நடத்துவது நல்ல திறமையான, ஹக்கை ஹக்காக உடைச்சு செல்லக்கூடிய, சமுதாயத்துக்கு முன்மாதிரியான உலமாக்கள் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வெறுமனே பொய்க்கு சர்டிபிகேட் கொடுத்து மதரசாக்கள் நடக்கிற ஊழல், கல்விக்கு நடக்கிற ஊழல், ஆகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. தகுதி இல்லாமல் சர்டிபிகேட்டுகளை கொடுத்து மௌலவி 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 மௌலவி, ஒரு கிதாபும் வாசிக்க தெரியாம இருக்கும், ஒரு லெட்டர் எழுத தெரியாம இருக்கும். இது இந்த இல்முக்கு நடந்த ஊழல் பெரிய ஊழலாக இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கவலையான விஷயம். அந்த ஊழல் என்பால் செய்ய முடியாது. ஒரு அளவுக்கு தகுதி கண்டு வெளியேறக்கும் என்பதால் கடும் அதற்குரிய முறையில் இந்த காலத்தில் நாங்கள் இறுக்கமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு எவருடைய மோசடிக்காக மாற்றேனால் அல்லாஹ்வை பயந்த பிள்ளைகளாக வர வேண்டும், திறமையானவர்களாக வர வேண்டும் என்பதால் அதற்கான தகுதி கண்டு நாம் பைசா செய்கிறோம். உங்களது பிள்ளைகள் ஒரு பிள்ளையாவது ஆலிமாகட்டும்,
இந்த சமுதாயத்துக்கு உண்மையாக எடுத்து சொல்லட்டும். அதன் பின் சமூகம் திருந்தட்டும். அந்த நன்மை நீங்கள் மஸ்ஸர் மைதானத்திலே நிறைவாக காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பிள்ளை ஆண்டு 9 2026 படிக்கக்கூடிய பிள்ளைகளை அவைகளை அனுப்பி வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்ளிகேஷனை போடுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பதாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.